கோதுமை மாவு வச்சு வீட்டிலேயே ரொம்ப சூப்பரான சாஃப்டான வீட் பிரெட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு கப் அளவு நான் வந்து நல்லா வெதுவெதுப்பான சுட தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சூடாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ கை சுடுற அளவுக்கு அந்த மாதிரி வெதுவெதுப்பாக வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த ஈஸ்ட்டுக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ பவுலில் ஒரு 3 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை மைதாவில் ட்ரை பண்ணுறதா கூட ட்ரை பண்ணலாம். 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா 3 ஸ்பூன் கூட சுகர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டை சேர்த்துட்டு இப்போ 1 கப் அளவு நான் வெதுவெதுப்பான சுட தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைய இப்போ ஈஸ்ட்டை வந்து சுட தண்ணியில் வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த பிரெட் ரெசிப்பியை நான் வந்து ஒரு 5-6 வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி தான் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 10 நிமிஷம் அளவு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பி வந்திருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் 2 ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இழுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். கையில் ஸ்டார்டிங் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசைய கையில் ஒட்டாது. நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு விட்டுருங்க. ப்ரெட்டு செய்கிறதுக்கு நான் பட்டரோ இல்லை பாலோ எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு வந்த உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த பவுல் ஃபுல்லாக நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கும். இப்போ கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி ஷீட்டில் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழேயும் கொஞ்சம் மாவு அது போட்டதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஈவனாக நல்லா கட்டமாக தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரெட் ஷேப்புக்கு நான் நல்லா ரவுண்டாக எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு பக்கத்தை இந்த பக்கம் இழுத்து நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி பிரெட் பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ செஞ்சு வச்ச மாவு அது கூட வச்சு இந்த மாதிரி ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் அது மேலே வச்சுட்டு அது ஃபுல்லாக ப்ரூஃப் ஆகி வர வரைக்கும் விட்டுடலாம். பிரெட் பேன் அளவுக்கு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரூஃப் ஆகி வந்தால் தான் நம்ம பண்ணுற மெத்தட் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நினச்சதை விட பிரெட்டு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.